அப்புறம் ஏஆர்எஸ் சாரீஸ் யூடியூப் சேனலுக்குள்ளே என்று வரவேற்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் எங்களுக்கு சில கொஷின்ஸ் பண்ணுறதை நான் கூட ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கொஷின்ஸு ஷேர் பண்ணுறோம். அதுக்கு இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமர்ஸ் சொல்கிற என்ன கேட்டிருக்கான்றதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது சொல்லுங்கள். இல்லை சார், சென்னை மயிலப்பன் அமைச்சிருக்காங்க வெங்கடாஸ் ஐயங்கார். என்ன சொல்லியிருக்காருனாக்கா, எங்களது பூர்வீகம் ஸ்ரீரங்கம். உங்களது யூடியூப்பை 1.5 வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்களாம். சரி, அதனுடன் இன்ஸ்டாகிராமும் பார்க்குறேன், நன்றாக உள்ளது, மிகவும் சந்தோஷம். மேற்கொண்டு எங்களுடைய மகனுக்கு கல்யாணம் அரேஞ்ச் ஆகி உள்ளது. கல்யாணம் ஸ்டார்டிங்கில் இருந்து புடவை வாங்கலாமா எல்லாமே. அது காஞ்சிபுரம் வரவேற்கிறோம். காஞ்சிபுரத்தில் பல பெரிய கடைகள் இருக்கிறது. அப்படி இருந்தும் உங்களது கடையில் புடவை பட்டுப்புடவை வாங்குவதில் என்ன பெனிஃபிட் இருக்காங்க தெரியப்படுத்தவும். மேற்கொண்டு நான் வருவதற்கு 30 நாள் அல்லது 40 நாள் ஆகுமா வரத்துக்கு அவங்க வச்சுக்காங்க. அதான் சார். ஓகே, ரொம்ப ஒரு சந்தோஷம். ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப என்னை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஏன்னா சில பேர் நம்ம என்ன தான் நம்ம பண்ணால் கூட சில பேர் பெரிய கடைக்கு அங்கே தான் சில பேர் போகிற மாதிரி போவோம். நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இது அவள் இஷ்டம் தான், நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. பட் நீங்கள் உரிமையோடு கேட்டீங்க. ஏன்னா அங்கேருந்து வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி திங்கிங்கோடு நீங்கள் கேட்குறது அருமையாக. இப்போ நாமளும் அதோட கேட்போம். நம்ம ஒவ்வொன்றும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்டே இருக்கிறதுனால திடீர்னு சரி கேட்போமே அவர்கிட்ட, அந்த கடைக்கு இந்த கடைக்கு என்ன ஒன்று குவாலிட்டியோ எதுவும் கேட்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ரொம்ப நீ கேட்டதுனால கொஸ்டின்ஸை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ரெண்டாவது உங்கள் ஆற்றுலேயும் ஒன்று நிச்சயத்துலேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட தான் வாங்க போகிற சொல்லி ரொம்ப சந்தோஷம். அது உங்களுக்கு அது எப்போ வேணாலும் வாங்க. ஆல்வேஸ் இருக்கும், எங்கள் நம்பர்லாம் கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது, எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோ. இப்போ நீங்கள் என்ன கேட்டதை பாருங்கள், அது வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் கேட்குது. எங்ககிட்ட பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் தான் இருக்கும். பட்டுப்புடவைனா இந்த ப்ரைஸஸ் தான், சில்க் மார்க் லேபிளோடு இருக்கும். இந்த ப்ரைஸுன்றதை க்ளீனாக சொல்லிடுவோம். அதே மாதிரி நார்மல் சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 to 3000 ருபீஸ்க்குள்ள நார்மல் சாரீஸ். பட்டு கிடையாது, சில்க் மார்க் லேபிள் எதுவுமே இருக்காது. அது உங்களுக்கு பியூர் ஜெரிகை தான் வேணும்னு சொன்னீங்கன்னா அபவுட் 12,000 ருபீஸ். ஏன்னா அதில் அது காம்ப்ரமைஸ்லாம் பண்ண மாட்டோம். சாய்ஸஸ்ஸு எங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே சாய்ஸஸ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம், உங்கள்கிட்ட சப்போஸ் நம்ம ஒரு புடவை எடுக்கும்போது சாய்ஸஸ் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குமான்னு. கண்டிப்பாக இருக்குது எங்கிட்ட. ஏன்னா நீங்கள் ஒரு மேரேஜ் புடவை எடுக்கிறேன்னா குறைந்தபட்சம் ஒரே சாய்ஸில் ஒரு 50 புடவை 60 புடவை கண்டிப்பாக காட்டுவோம். நாங்கள் காட்டுற கலர் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. அதை நாங்கள் அடித்து சொல்ல முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கைராசி நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு ஒரு கைராசின்னு உண்டு. ரொம்ப நாள் நீங்கள் பார்த்துருப்பேன் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் புடவை வாங்கி 1 மாதத்துக்குள்ளேயே பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனால் நிச்சயதார்த்தத்துக்கு புடவையும் என்கிட்ட வாங்கியிருக்கா, கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கா. அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் கல்யாணம் ஆன உடனே அவளே சொல்லுவாள், அடுத்த சீமந்தத்துக்கு பாருங்கள், கல்யாணத்துக்கு உங்கள்கிட்ட தான் வாங்கின புடவை, கைராசி பாருங்கள், சீமந்தத்துக்கும் நான் உங்கள்கிட்ட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் சில அடுத்த பட்சம் பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸு குழந்தை பிறந்து ஆயுஷாம பட்டு எங்கள் கடையிலே வாங்கிட்டு இருக்கா. சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் பாருங்க, எவ்வளோ ஒரு காரில் வந்தால் கூட ஒரு நியர்லி ஒரு 1000 செல்ஃப் போட்டணுன்னா ஒரு 1500 2000 ஆகும். ஒரு 1000 ரூபாய் பட்டுக்கு கூட நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, அவள் சொல்கிற காரணம் கேட்டால் உங்கள் கடை வாங்கினா எனக்கு கைராசினால் தான் நான் முதல்லேருந்து உங்கள் கடையிலேயே வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுதான் நமக்கு தேவை. ஒரு கஸ்டமரோட நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாங்கி போனோம், நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதனால் திரும்ப நான் உங்கள் கடைக்கு நாங்கள் வந்திருக்கோம். ரெண்டாவது உங்கள் கடை கைராசி எங்களுக்கு பாருங்கள், பேரன் பேத்தி எல்லாமே எடுத்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எங்களுக்கே சொன்னான். ஒருத்தர் போன வாரம் சொன்னான், பார்த்தா பேரன் பேத்தியோடு வந்திருக்கா. நான் 18 வாங்கி சொல்லி உங்கள் கடை தான் புடவை எடுத்தேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே கிட்டேருந்து காமிச்சு இல்லைங்க எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு. எனக்கு வர கஸ்டமர் சில ஐடென்டிஃபை மறந்து போச்சு. ஆனால் அப்படியே ஓப்பனாக சொன்னேன், நீங்கள் தான் சொன்னேன் ஃபஸ்ட் கிளாஸாக உங்கள் கடையில் லெமன் டீ போட்டு கொடுத்து, அப்போ நான் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னோம். அதுக்கும் நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அந்த காமாட்சி அம்மனை சேவிச்ச மாதிரி நான் லைஃப்பில் மறக்கவே முடியாதுன்னு சொன்னேன். உண்மையாகவே
நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெருமைக்கோ இல்லை பூஸ்டப் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது இது. ஏன்னா எங்கள் இதில் யதார்த்தமாக வந்ததை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து தெரியும், எல்லா கஸ்டமருக்குமே தெரியும். நாங்கள் இது மாதிரி பண்ணுறோன்னு தெரியும். இன்றைக்கி பாருங்கள் கலெக்ஷன் போகிறதோட நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேசினா உங்களுக்கு போர் அடிச்சு போய்டும். என்னடா அது அங்கே எங்கள் பெருமை பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து நிறுத்திக்கிறோம். அதோட நீங்கள் பாருங்கள் அந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக ஒரு அதாவது ஒரு நார்மல் சாரீ, அதாவது நார்மல் சாரீ 6 yardsல பட்டு பியூர் 6 yardsல பியூர் சில்க்கு பேசிக் ப்ரைஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது எல்லாமே தலைப்பு கிராண்டாக இருக்கும். நாளைக்கு அதெல்லாம் உங்களுக்கு எங்கள் ஸ்டாஃப்கிட்ட காட்ட சொல்கிறேன். பாருங்கள் அன்னபக்ஷி பார்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பழ கலர் அன்னபக்ஷி பார்டர். அதே மாதிரி பாருங்கள், இது எல்லாமே ரொம்ப கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட் கலராக இருக்கும். பாருங்கள் இது ஒரு தலைப்பு. அதே மாதிரி இது வந்து மயில் கழுத்து கலர், பச்சையில் ப்ளூ தெரியுதா கலர்ஸு பாருங்கள். நிறைய இது மாதிரி கலர்ஸ், இது மாதிரி ஆரஞ்சு பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸு 6,000 rupeesக்கு மேலே தான். 6,000லேருந்து 7,500 ரூபாய் 8 ரூபாய்க்குள்ளே வருது உங்களுக்கு. பியூர் காஞ்சிபுரம் சில்க் மார்க் லேபிளோடு இருக்கும் உங்களுக்கு. சரியா?